ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு அச்சாறு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் தேவையான பொருட்கள் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். வெங்காயம், கேரட், பச்சை மிளகாய், கறிக்கொச்சிக்காய். அடுத்தது இதுக்கு நாங்கள் ஒரு பேஸ்ட் ஒன்று தயாரிக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் இப்போ எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு எங்களுக்கு ஈச்சம்பழம் தேவைப்படுது. அதை வச்சு தான் நாங்கள் பேஸ்ட்டை தயாரிக்கிறோம். ஈச்சம்பழம் உங்கள்கிட்ட ஈரளவு எடுத்துக்கோங்க. அதுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூளுக்கு பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு தண்ணி ஊற்ற வேணாம், உப்பு தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் போடுங்க. அடுத்தது கட்டர்த்தூள். இதுக்கெல்லாம் அளவுன்னு சொல்ல நான் எனக்கு விரும்பின அளவாக போட்டு செய்கிறேன். அடுத்தது கடுகு நான் கூடுதலாக சேர்க்குறல்ல, அரைச்சி தான் சேர்க்குறேன். இதை முறை அதிலே மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது மிளகுத்தூள். அடுத்தது வினாக்கிரி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. வினாக்கிரி உங்களோட பேஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வினாக்கிரி ஊற்றலாம். வினாக்கிரி ஊற்றி உங்களுக்கு பேஸ்ட் போதான்னு சொல்லி நினச்சிச்சின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் வினாக்கிரி ஊற்றி கொண்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை அரைச்சி எடுக்கிறேன். கைகளாலையும் பிணையலும், ஆனால் கைகளால் பிணைஞ்சு எடுக்கிறது மிச்ச நாள் வச்சேலான்றனால நான் அரைச்சி எடுத்துக்கொண்டேன். இப்படி தான் என் பேஸ்ட் இருந்துச்சு. இந்த பதமே தான் போதும். அடுத்தது இப்போ நாங்கள் வெட்டி வச்சுக்கிற வெங்காயம், கேரட் இதுவளோட இந்த பேஸ்ட்டை நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. மிச்சம் அழகாக பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அச்சாறு விருப்பமானவங்க இது மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இதுக்கு எனக்கு சீனி போட மறந்துட்டு, அதனால் நான் சீனியை இப்போ எடுத்து போட்டுக்கொள்கிறேன். அடுத்தது கருப்பட்டி போடணும். நாங்கள் கருப்பட்டி சீனி போட்டால் எங்களோட அச்சாறு இன்னும் தூக்கலாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னால தான் நாங்கள் இதுக்கு கருப்பட்டியும் சீனியும் போட்டுக்கொள்கிறோம். இப்போ இப்படி தான் என் அச்சாறு வந்துச்சு. அடுத்தது இதுக்கு நாங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஊற்றி சாப்பிடணும்.